வீர் சக்ரா ரியர் அட்மிரல் ராம் சாகர் அவருடைய கருத்துக்களை நாம் அறியலாம். ஐயா வணக்கம். உங்களுடைய மிக நீண்ட அனுபவம் பெற்றவர் நீங்கள், குறிப்பாக இந்த மிக நீண்ட அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய பார்வையில் இந்த விபத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள், நாம் இன்னும் எந்தெந்த இடங்களில் நாம் இதை எப்படி கடந்து இன்னும் ஓவர்லுக் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த விபத்தின் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் இப்போது விஐபி ஏர்க்ராஃப்ட் இந்தியாவில் நம்ம பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் பீப்புளு ஃப்ளை பண்ணுறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது. அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் மாத்திரம் சும்மா விடுறதில்லை, கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால இதில் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஓன்லி யூ ஹேவ் டு இப்போ வெயிட் பண்ணணும். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பை த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க கொடுக்கறது கூட கரெக்டாக எடுத்துக்க சொல்லுவாங்க, என்ன ஆச்சு என்ன அது. இந்த மாதிரி கெஸ் பண்ணுறக்கூடாது. இது மாதிரி ஏதோ ஆச்சு, ஏரோப்ளேன் டாப் கிளாஸ் பிளேன் கொடுத்துருப்பாங்க ஃபார் எ விஐபி லைக் த சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். அவர் நானும் கூட ஆஸ் எ அட்மிரல் கோவாவில் என்ன விஐபி ஹெலிகாப்டர்ஸோட ஒய்ஃபோட ஃபேமிலியோட அண்ட் ஆல்சோ த சீஃப்ஸோட ஃப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஏரோப்ளேன் செக் பண்ணுறது 100% guaranteed. So therefore we cannot suspect or doubt anything that the way that was done. Only we'll have to wait பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. And the army investigations and with the records that they collected and all the things that they will know, they will ultimately சொல்லுவாங்க கரெக்டாக இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஆச்சு அது. அதுதான் பெஸ்ட்டு வெயிட் பண்ணுறதுக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷனில் இதாச்சா அதிகாச்சான்னு சொல்லக்கூடாது. கிளியராக வெயிட் பண்ணுங்க காம்லி. பிகாஸ் த ஏரோப்ளேன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு விஐபிஸ்க்கு டாப் கிளாஸ், த பெஸ்ட், டெஸ்டட் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ இதுல வந்து எனக்கு ஒரு டவுட்டே இல்லை. ஓகே, இல்ல அது புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க சொன்ன உங்களுடைய அந்த கருத்துல தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தேசத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அனைவரும் அதில் இணைந்து நிற்கிறோம். யாரோ ஒரு சில விஷமிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு தவறான கருத்துக்களை பரப்ப முயற்சித்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. நாம் இந்த தருணத்தில் வந்து அமைதி காக்க வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இராணுவத்தை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். இதை தாண்டிங்கய்யா, இப்போ இது விசாரணையின் மூலம் வெளியில் வரும். இதை தாண்டி நாம் இன்னும் நம்முடைய டிஃபென்ஸ் செக்டாரில் நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அம்சங்கள், கால மாற்றத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய அம்சங்கள் ஏதாவது இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம டிஃபென்ஸ் செக்ஷன்ஸில் த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா பிளானிங்கு அப்போவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. 15 நாள் ஆஸ் அ மிலிட்ரி செக்ரட்டரி ஃபார் த்ரீ இயர்ஸ் வெங்கட்ராமன் அண்ட் சங்கர் தயாள் சர்மாவோட இருந்தப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பிளானிங் பண்ணுறது, கவுண்டரிங் தட் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ், வெதர் இட் இஸ் ஃப்ரம் த வெஸ்ட் சைடா இல்லை போனால் நார்த் ஈஸ்டா, ரெண்டு டைரெக்ஷன்ஸா எல்லாம் பண்ணிருக்கு. ஆனால் ஒரு வாட்டி தி கவர்மெண்ட் டசன்ட் ட்ரஸ்ட் த அட்வைஸ் given by the defense people. It happened in 1962 war. நம்ம நேரு பார்த்தார் இல்லைங்களா, அவர் ஜெனரல் திம்மையா சொன்னார், இப்போ போகக்கூடாதம்மா ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு டைம் வேணும் சொல்லலாம். அவரும் லெக்க பண்ணாத இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொன்னார். இது இந்த 71 வாரில் ஆகலை. இந்திரா காந்தி அம்மா ஜெனரல் மேனக்ஷா அட்வைஸே கேட்டுச்சு, அவரை கேட்டுச்சு, எவ்வளோ டைம் வேணும் நீங்கள் சரிங்க இப்போ போனாங்கன்னா வின் பண்ணுறது கஷ்டம். 6 months கேட்டார். எதுக்காக? இப்போ புரிஞ்சுக்கணும், ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸில், ஒரு ஸ்டோர்ஸ்லேயும் எல்லாம்
ஒரு பொசிஷனில் கொண்டாடணும் பங்களாதேஷ் பக்கெட்டை. ட்ரூப்ஸாக கொண்டாடணும் ஃப்ரம் ஆல் த டைரக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பிரிகேட்ஸ். அங்கே அப்புறம் அந்த ரிவர் பிரம்மபுத்திரா கேஞ்சஸ் போகிற பங்களாதேஷில் ரிவர் கிராசிங்கு அதெல்லாம் பிளானிங்கு எக்ஸலண்ட்டாக ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் நீட்ஸ் டைம். ஜெனரல் மேனக்ஷா பிரில்லியன்ட் ஜெனரல். 3 சர்வீசஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் கம்பைண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணினார். ஓகே சார், நான் அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறேன். அந்த யுத்தத்தில் ஓகே 13 டேஸில் த வார் வாஸ் ஒன் கம்ப்ளீட்லி. ஐயா நிறைவு உங்கள் கருத்துக்களை நிறைவு செய்யுங்க. நீங்கள் நிறைவு செஞ்சிட்டீங்கன்னு நினச்சி நான் only thing was ஓகே சொல்லுங்கள். The only thing was Americans, President Nixon and Ising, his secretary Ising, they were keen on helping Pakistan. அதனால the nuclear carrier and the 2 cruisers from the Japanese seas were sent to Bangladesh, to Bay of Bengal, to support the Pakistani and see our carrier will not work in it. இது our movement, but ஒரு action we must appreciate. நம்ம அயர்ன் லேடி இந்திரா காந்தி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிச்சு, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் ரஷ்யனோட. அது என்னது, யாராவது இந்தியாவை அட்டாக் பண்ணால் இது லைக் அட்டாக்கிங் ரஷ்யா, யாராவது ரஷ்யாவை அட்டாக் பண்ணால் இது லைக் அட்டாக்கிங் இந்தியா. அண்ட் தேர்ஃபோர் யூ ஹாவ் டு ஃபேஸ் the 2 combinations, and that will practically go என்ன தேர்ட் வேர்ல்ட் வார் வந்துடும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சைன் ஆச்சு. ஆனால் அப்புறம் ஸ்டில் அந்த கேரியர் ஃபோர்ஸ் வருது. எங்கே வருதுன்னா they are ready to cross the China seas and head for Singapore Straits. Not a very experienced pilot from the aircraft carrier என்ன லான்ச் பண்ணாங்க அந்த அலிசே ஏர்க்ராஃப்ட். go and look for him. அண்டமான் ஐலண்ட்ஸ் எல்லாம் 21,000 feet ஆக்சிஜன் இல்லாத ஏறினேன் மேலே. ஏறிட்டு யூஸ் அந்த ரேடாரு ஆர்ஆர் 400 மைல்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக விக்ராந்துக்கு சொன்னேன், கேரியர் ஃபோர்ஸ்க்கு, அட்மிரல் ஷர்மாக்கு, அவங்க இங்கே வரவே இல்லையே, தேவ் நாட் கிராஸ்ட் ஈவன் த சைனா சீசன். எதுக்காகன்னா ரஷ்யா, தி ரஷ்யன்ஸ் admiral in charge of submarines made all the Russian submarines, 400 of them, surface at எங்கே தண்ணியிலேருந்து மேலே வரத்துக்கு 8:45 in the morning. And அமெரிக்கன்ஸுக்கு யூரோப்பியன்ஸுக்கு சொன்னார், சுவிட்ச் ஆன் யுவர் சேட்டலைட்ஸ், ஆல் கேமராஸ் அண்ட் பாருங்க at 8:45. அவங்களுக்கே பிலீவ் ஆகலை. எவ்ரி சப்மரீன் வாஸ் ரெடி இன் வார் டைம் பொசிஷன்ஸ் around all of America and Europe. If anything that had happened, they were ready to attack straight away without even a single minute. That was the positions. என்னென்ன மாதிரியான சாதனைகளை நாம வந்து நிகழ்த்தி இருக்கோம் அப்படிங்கற உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் அதனால that carrier force. Okay. Yes. நம்ம இன்னும் 2 விருதுகளுடைய கருத்துக்களை கேட்டுட்டு உங்களுடைய நீண்ட அந்த கேரியர் ஃபோர்ஸ் 3 போயிடுச்சு. ஓகே வரவே இல்லை. எஸ் அதுதான் நான் அந்த பெருமிதங்களோடு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் எவ்வாறு அந்த பெருமிதங்களோடு நாம் இன்னும் முன்னேறி செல்வது அப்படிங்கிறது நம்ம பேசலாம். நான் அட்மிரல் ராம்சாகர் அவருடைய இந்த சுற்றுலா நான் சில அவரிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது, இந்த சிடிஎஸ் அப்படிங்கிற பதவியை இப்பொழுதுதான் உருவாக்கினார்கள் புதிதாக. அரசியல் தளத்தில் அவ்வாறான ஒரு பதவி வேண்டுமா என்று அப்பொழுது இது உருவாக்கப்பட்ட பொழுது பல விவாதங்களும் கேள்விகளும் எழுந்தன அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அவர்கள் தரப்புலையும் சில கருத்துக்களை வச்சாங்க, இந்த தரப்புலையும் வச்சாங்க. இந்த சிடிஎஸ் அப்படிங்கிற இந்த பதவி உருவாக்கப்பட்ட இந்த பதவி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அவசியமான ஒன்றாக இருந்துச்சு, அது என்னவெல்லாம் வந்து அந்த அந்த நான் கேட்குற அந்த போஸ்ட், அந்த பதவி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய பாதுகாப்பில் பயன்பட்டது, அதில் இவர் எவ்வளவு தூரம் மிகச் சிறப்பாக பணியாற்றினார், நம்முடைய பிபின் ராவத் வந்து இந்த பதவியில் அவர் எவ்வளவு தூரம் சிறப்பாக பணியாற்றினார் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்னன்னா
ப்ரூஃப் ஆஃப் தட் இஸ் பீன் டன். நம்ம ஜெனரல் மேனக் ஷா ப்ரூவ் பண்ணாரு. 3 சர்வீசஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கம்பைன்ட் ஆப்ரேஷன்ஸோட 13 நாளில் ஒரு வார் சக்ஸஸ்ஃபுல்லி லிபரேட்டட் a country. ஸோ இவருக்கு வர சொல்லுங்க. ஸோ திஸ் ஒன் இது ப்ரோக்ரஸ் ஆகுது வெள்ள வெள்ளமா. த இன்டர் சர்வீசஸ் கோஆர்டினேஷன் அது போற மேல போறப்போ we will see a greater, very powerful nation with united way of functioning. உங்களுக்கு ஏதாவது எக்கோ இருக்குதா? நீங்க பேசுறதே உங்களுக்கு எக்கோ அடிக்குதா? உங்களுக்கு பேசுறதுல ஏதாவது சிரமம் இருக்குதுங்க ஐயா? So I can only say to this much. அவ்வளோதான், விட்டா முடிச்சிட்டார். இப்போ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம கண்ட்ரி மேலே போகுது. பிரைம் மினிஸ்டர் is decided to give maximum research capabilities to come up. நம்ம வீட்டில் இந்தியாவில் மேலே வரணும் பண்ணிட்டு பண்ணுறாரு. அது வந்துட்ட இன்னும் ப்ரோக்ரஸ் ஆன பிற்பாடு நம்ம கண்ட்ரி நம்ம இன்னும் எத்தனை ஃபியூ இயர்ஸ்லேயே டெவலப் ஆகிடும். ஓகே, அட்மிரல் ராம்சாகர் அவருடைய கருத்துக்களை இன்னும் கூட சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்வையில். ஐயா, இப்போ இது நம்ம இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் அல்லது ஆயுதங்களை வேறு நாடுகளிடமிருந்து பெறுவது அல்லது தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெறுவது அப்படிங்கிறது அது எவ்வளோ தூரம் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க இல்லையா? இது உங்களுடைய பார்வை என்ன? அதான் நான் பேச போட்டோ போட்டிருக்கேன். நான் பேசுறப்ப காமிங்க. ஐயா, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க பேசலாம். நான் பேசணும். வாட் இஸ் வெரி கிளியர், எல்லாருக்கும் தெரிஞ்சதே இப்போ நியூஸ். இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் வெரி ரிலையபிள். நம்ம honest to God good workers. We will obey the government without doubt. Pure honesty, straightforward, achieve the task set to welfare of the people, self last. That is the quality of all the Indians, armed forces, the IAS, IPS also. What is another way now? The governing body must also make us follow this, and you will see the country will go very high. அதுதான் நம்ம கவர்மெண்ட், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே வருது. அது வந்துட்டால் கண்டினியூ பண்ணால் guaranteed India will be a great power. Thank you very much. ஷூர். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகுந்த ஒரு பெருமிதமான ஒன்று. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான தருணத்தில் உங்களை போன்றவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுயா. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஒரு பெரிய சல்யூட்டை கொடுக்குறோம்.